வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸில் நாஸ்டாக் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. S&P 500 0.2% ரெட்டில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நல்ல க்ரீனில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம காலையில் 11 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனாவுடைய ஜிடிபி டேட்டா வெளியாகி இருக்கு. Q1க்கான வளர்ச்சி 5.4%. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 5.2%. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நல்ல ஜிடிபி வளர்ச்சியை பார்த்துருக்கு. ஆனால் ட்ரம்ப்புடைய வரி ஏப்ரல் மாதத்தில் தான் வர ஆரம்பித்தது. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பெரிய அளவில் ட்ரம்ப்புடைய வரி எதுவுமே இல்லை, இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஜிடிபி வளர்ச்சி 5.4% இருந்திருக்கு சைனாவுடைய Q1ல. ஜப்பான் இந்தியாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க. புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்காக புல்லட் ட்ரெயினை பரிசளிக்க இருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. 2 ரக ட்ரெயின்ஸ் அவங்க வழங்குறாங்க. E5, E3. அதோடைய டாப் ஸ்பீட் 320 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் ஒரு ஹவருக்கு. 2026 துவக்கத்தில் இது அவங்க வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். மும்பை, அகமதாபாத் ப்ராஜெக்டில் இது பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு பேங்கிங்கான சில சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன்படி நம்ம நாமினேஷன்ஸ் இப்போ 4 பேரை நாமினேட் பண்ண முடியும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு, நம்ம டெபாசிட்க்கு. இப்போ ஒருத்தரை தான் நாமினேட் பண்ண முடியும் தோணுதுங்க. நாமினியாக ஒருத்தர் தான் போட முடியும். இப்போ அது 4 பேர் வரைக்கும் நம்மளால் நாமினியாக தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த தகவல் இது. ஸ்விக்கி குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க 12 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்விக்கி. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. இந்த 12 லட்சம் வேலை வாய்ப்பை அடுத்த 2-3 ஆண்டிற்குள்ளாரன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மர்ஜருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. குவாலிட்டி கேர் இந்தியா இணைகிறாங்க ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேருடன். அதற்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க CCI, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. PB ஃபின்டெக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி PB ஃபின்டெக்குடைய மற்றொரு நிறுவனம் தான் PB பே. அவங்களுக்கு RBI ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. TCS குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் அரசு அவங்களுக்கு நிலம் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 21 ஏக்கர் நிலத்தை கிட்டத்தட்ட ₹1 அவங்க நிலத்தை ஒதுக்குறாங்க விசாகப்பட்டினத்தில். இப்போ கூடுதல் தகவல் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, TCS 1370 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க இந்த நிலத்தில். 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து இன்னைக்கு காலையில் வீடியோவில் இல்லை நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. செபி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. தடை விதிச்சிருக்கிறாங்க. கம்பெனியையும் ப்ரொமோட்டர்ஸையும் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து தடை செய்திருக்கிறாங்க. இப்போ அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது ஜென்சால் இன்ஜினியரிங் 5% விழுந்திருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் சில தினங்களாகவே செய்தியில் இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் செய்யப்பட்டது. அவங்களால கடன் கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குன்னு சில கிரெடிட் ஏஜென்சி சொல்லி அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சில சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி செய்தாங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களை அது ரத்தானது. அதுக்கப்புறமா ப்ரொமோட்டர்ஸ் சில ஃபண்டை டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு எழும்பியது. நேற்று நம்ம பார்த்த செய்தியில் ப்ரொமோட்டர்ஸ் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸுக்காக பணத்தை எடுத்திருக்காங்கன்ற செய்தி பார்த்துருந்தோம். இப்போ பிஸ்னஸ் டுடேல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காகவும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய அதே ப்ரொமோட்டர் தான் அந்த ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்ற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேப் சர்வீசஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கும் அவர் சம்பந்தமாக இருந்திருக்கிறாரு. ஸோ சில ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸும் நடந்திருக்கு. அது கேள்விக்குறிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் டுடே செய்தியில். மேக்ஸ் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 125 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. JSW ஸ்டீல் குறித்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி 60,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் கிரீன் ஸ்டீல் ஆலை அமைப்பதற்காக. இதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 10 மில்லியன் டன் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக கார்பன் எமிஷன் 1/5 குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் லைன் செய்தியில்.
ஐசிஐசிஐ பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க 0.25% பாயிண்ட்ஸை குறைச்சிருக்காங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட பேங்க்குடைய ஷேர்ஸ் அதிகரித்தது. ஆனால் இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் அதிகரித்த மாதிரி தெரியலிங்க. ஆனால் அதே மாதிரியான செய்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் பத்திரிகையில் வந்த செய்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். சானோஃபி இந்தியா நிறுவனம் வந்து அவங்களுடைய இன்சுலின் பிராண்டை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. அதை வாங்குவதற்கான போட்டியில் டாக்டர் ரெட்டிஸ் இருக்கிறாங்கன்றதான் செய்தி. சானோஃபி இந்தியா அவங்களுடைய தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது முற்றிலும் தவறான செய்தின்னு. இப்போ டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது வெறும் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் மட்டுமேனு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். விப்ரோ Q4 ரிசல்ட் இன்னைக்கு வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்லேருந்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3364 கோடி ரூபாய். போன குவார்ட்டரில் 3354 கோடி ரூபாய். ஸோ கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எண்ணிக்கை எதிர்பார்ப்பது 22,684 கோடி ரூபாய். ஜூன் குவார்ட்டருக்கான ரெவென்யூ கைடன்ஸ் என்ன கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது விப்ரோ? அது ஒரு ரேஞ்சு -0.5%லேருந்து +1.5% இந்த ரேஞ்ச் அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ராஜஸ்தானில் புது ஹோட்டலை திறக்கிறாங்க. நிதியாண்டு 2027 அதோடைய ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். கெராரோ இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற லாங் டேர்ம்க்கான ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏலேருந்து A+ஆக உயர்த்தியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மத்திய அரசு 10,000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான டெண்டரை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மே மாதத்தில் இந்த டெண்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் JBM ஆட்டோ மற்றும் ஒலெக்ட்ரா கிரீன்டெக் போன்ற கம்பெனிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 9 நகரங்களில் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த டெண்டர். அந்த வாகனங்களை எந்தெந்த நகரங்கள்? பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், புனே, மும்பை, சூரத், அகமதாபாத், நியூ டெல்லி மற்றும் கொல்கத்தா. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான மானியத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 3000 கோடி ரூபாய் வரைக்கும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? IREDA இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஷார்ட் டேர்ம்க்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்தது. மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க பை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 330, ஸ்டாப் லாஸ் 282. 330, 335 2 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 282. பூனாவாலா ஃபின்காப்புக்கு பை ரேட்டிங் டார்கெட் 408, 419, ஸ்டாப் லாஸ் 336. ஹட்கோக்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 242, 248, ஸ்டாப் லாஸ் 195. சாய்ஸ் புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1600, ஸ்டாப் லாஸ் 1300. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா டெய்லி சார்ட்டில் டபுள் பாட்டம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 800, ஸ்டாப் லாஸ் 660. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சிலன்றது தெளிவுபடுத்தலை. டெய்லியா, வீக்லியா, மந்த்லியான்றது அவங்க தெளிவுபடுத்தலை. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கும் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1300, ஸ்டாப் லாஸ் 1150. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.